அப்போ கவனிடாதுங்க. 2 digit number ending with 9 9ஆல் முடியும் ஈரிலக்க எண்ணின் பெருக்கல் இல்லாட்டி அந்த ஈரிலக்க எண்ணினுடைய வர்க்கம். Squaring the numbers 2 digit number. Squaring 2 digit number ending with 9. ஏற்கனவே நான் என்ன சொன்னேன்? ending with 1 சொன்னேன். 2 digit number ending with 1. ஒன்றால் முடியும் ஈரிலக்க எண்ணினுடைய பெருக்கல் இல்லாட்டி ஈரிலக்க எண்ணினுடைய வர்க்கம். அதே கான்செப்ட் தான்டா கண்ணு. ஒரு சின்ன சேஞ்ச். போன வீடியோலயே ரொம்ப வேகமா சொன்னேன்னு சொன்னீங்க. இப்போ கொஞ்சம் மெதுவா சொல்றேன். ஏன்னா டைம் இல்ல, அதனால ரொம்ப வேகமா சொன்னேன். கவனி. அதனால ஒன்ன வேணா ரீகால் பண்ணிக்கலாமாடா கண்ணு? ரீகால் பண்ணிக்கலாமா? சரி, இங்க பாருங்க. 81 into 81 81 பெருக்கல் 81 இல்லாட்டி 81 இன் வர்க்கம். 81 ஸ்கொயர். நான் என்ன சொன்னேன்? 81 நியரஸ்ட் 100. அப்ப என்னது? 80 80 அருகில் இருக்கக்கூடிய 10கள் என்னது? 80. அப்ப என்ன பண்ணணும்? 80 பெருக்கல் 80. 80 into 80. 8 8 சார் 60. 8 8 64 சார் 8 8 64. 8 8 சார் 64. அப்ப என்னது? ரைட்டா? ஒண்ணா 80 into 18 மல்டிப்ளை பண்ணி போட்டுக்கோ. இல்லாட்டி 8 into 8. 8 8 சார் 64 போட்டு 2 0 போடு. எப்போதுமே ஈஸியா என்ன உன்னால பண்ண முடியுமோ அப்படி நீ கால்குலேஷன் செய். ரைட்டா? அடுத்து என்ன பண்ணணும்? 80 80யோ ஆட் பண்ணணும். 8 plus 8 60. 8 8 கூட்டினா எவ்வளவு? 14. 160. 80 80 கூட்டினா எவ்வளவு? 160. 160. இப்போ இதை என்ன பண்ணணும்? நம்ம ஆட் பண்ணணும். இந்த ரெண்டையும் என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். ஆட் பண்ணா என்ன வருது நமக்கு? ரைட்டா? அடுத்து என்ன சேர்த்திக்கணும்னு சொன்னேன்? 1. அப்ப ஆன்சர் என்ன? 6561. இதே கான்செப்ட் தான் இங்க. ஆனா என்ன பண்றோம் அப்படின்னா சப்ட்ராக்ட் பண்றோம். என்ன பண்ணுவோம்? சப்ட்ராக்ட் பண்ணுவோம். ஆடுக்கு பதிலா சப்ட்ராக்ட் பண்ணுவோம். சரியாடா கண்ணு? இப்போ 19 into 19 நியரஸ்ட் 10 என்ன? அருகில் இருக்கக்கூடிய 10 எந்த நம்பரை எடுத்துக்கலாம்? 20 20 ன்னு எடுத்துக்கலாம். அப்ப என்னது இது? 20 பெருக்கல் 20. 2 2 4. அப்ப என்னது? 400. இப்ப 20 பெருக்கல் 20 4 2 2 4 2 0 அப்படிதானே சொல்றோம். அதனால அப்படியே போட்டுக்கலாம். அடுத்து 20 plus 20 எவ்வளவு? 20 கூட்டல் 20 40. இப்போ இங்க என்ன பண்ணணும்? சப்ட்ராக்ட் பண்ணணும். 1ல முடியும் போது என்ன பண்ணீங்க? நீங்க ஆட் பண்ணீங்க. ஒன்றால் முடியக்கூடிய எண்களுக்கு கூட்டுனீங்க. 9ஆல் முடியக்கூடிய எண்ணுக்கு கழிக்கிறீங்க. வேற ஒண்ணுமே கிடையாது. ரைட்டா? 400ல 40 போடும். இதுவும் அப்படிதான். இந்த கடன் வாங்கின்றதே வேணாங்கன்னு. பாரோயிங்கிறது சிம்பிள். ரூபா மாதிரி நினைச்சுக்கோ. 400 ரூபாய் இருக்கு, 40 ரூபாய் செலவு பண்ணிட்டோம். அப்ப எவ்வளவு? 360. நான் என்ன சொன்னேன் இதுக்கு ஆன்சருக்கு? 1 வந்து ஆட் பண்ணி எப்போதுமே. இது வந்து ஈஸியஸ்ட் வே. அப்ப என்னுடைய ஆன்சர் என்ன? 361. ஆக்சுவல் ஒரிஜினல் மெத்தட் என்ன அப்படின்னா இங்க நல்லா கவனிங்க. 20 into 20 னா 400. எதை மைனஸ் பண்ணணும்னா 19 plus 20. எதடா கண்ணு? 19 plus 20. 19 plus 20 எவ்வளவுடா கண்ணு? 19 plus 20 எவ்வளவு? 39. இப்போ இத சப்ட்ராக்ட் பண்ணி பாரு. எவ்வளவு வருது? 361. இப்போ இப்படி போடும்போது உனக்கு எப்படி இருக்கும்னா எங்க நீங்க வாங்கி இது சப்ட்ராக்ட் பண்ணி இதுக்கும் மெத்தட் சொல்லி கொடுத்துருக்கேன். என்னது? 319. இதுல இருந்து ஒண்ண லெஸ் பண்ணிக்கணும், இதுல இருந்து ஒண்ண லெஸ் பண்ணிக்கணும். இப்படி சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கேனா இல்லையா? நான் அதனாலதான் இப்ப என்ன பண்ண? ரவுண்டட் நம்பர் எப்பவுமே சொன்னேன். பூஜ்ஜியத்துல முடியக்கூடிய எண்கள் எண்டிங் வித் ஜீரோஸ் வந்து ஒரு மேஜிக் நம்பர்ஸ். ஈஸியா இருக்கும். இப்படி போடும்போது கொஞ்சம் முயற்சி செய்யக்கூடிய குழந்தைங்க வேண்டாம் அப்படின்னு கணக்கை வெறுத்துரும். ஐயோ இது என்னடா கழித்தல் வருதா? கிடையாது. நம்ம வந்து கன்வீனியன்ட்டா செய்ய முடியும். நம்மளால முடியாது இல்ல, என்னால வர்க்கப்படுத்த முடியும், என்னால 9ல முடியக்கூடிய ஈரலுக்கு என்ன பெருக்க முடியும்ன்ற தன்னம்பிக்கையும் வரும். வேகமாக செய்யணும். ஏன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்ல எல்லாம் என்ன பண்ண முடியும்? ஸ்பீடா செய்யணும். அப்ப நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம மெத்தட கண்டுபிடிச்சுக்கணும்ல. பாரு இப்ப என்னது? 29 29 29 29. அப்ப என்னது? 30 பெருக்கல் 30 எவ்வளவு? 30 கூட்டல் 30 60. ரைட்டா? 900ல இருந்து 60 போகணும். இதுவும் அப்படிதான் ஈஸி. 900 போது உடனே என்னது? 8. 100ல 60 போச்சுன்னா 40. என்ன சேர்த்திக்கணும்னு
கொஞ்சம் வேகமா செஞ்சு காட்டுறேன்னா நீ நான் கொஞ்சம் வேகமா செஞ்சு காட்டினாதான் நீயும் கொஞ்சம் வேகமா செஞ்சு பழகுவ. நான் ரொம்ப ஸ்லோவா செஞ்சா அப்படியே அதே பழக்கத்துக்கு தான் வரும். இப்ப அதே மாதிரி சொல்லு 40 into 40 40 பெருக்கல் 40 ரெண்டாவது அத 4 என்னது 1600 4 கூட்டல் 4 8 80 கரெக்டா? இது என்னது 15 80ல என்னது 20 புரியுதா? என்ன பண்ணு ஒண்ணு ஆட் பண்ணு. சரியா? சரியா சரியில்லையா? அதுல என்ன பண்ணுவோம்? இது ரெண்டையும் ஒண்ணுல முடிஞ்சா கூட்டி ஒண்ணு ஆட் பண்ணுவோம். இதுல என்ன பண்ணுவோம்? ரெண்டையும் கழிச்சு ஒண்ணு ஆட் பண்ணுவோம். புரிஞ்சுதாடா கண்ணு? அதே மாதிரி அடுத்தது 49 பெருக்கல் 49 என்னது 5 5 5 கூட்டினா 10 அதாவது 100 கரெக்டா? கரெக்ட். 50 கூட்டல் 50 50 பிளஸ் 50 என்னது 2400 தேவையில்லையா? 2401 2400. அடுத்து என்னது 6 6 ஆர் 36. அடுத்து என்னது 126 பிளஸ் 6 60 பிளஸ் 60. இப்படி வரும்போது உடனே அதுவும் பயப்படாத. உடனே சப்ட்ராக்ஷன் பயப்பட முதல் இந்த பயத்தை எடுங்க உங்க மனசுல இருந்து. உங்க மனசுல இருந்து பயத்தை எடு. உடனே இங்க உனக்கு எப்படி எல்லாமே சில பாரம் பண்ணி வேகமா செஞ்சிடும் செய்யறாங்க. நான் செய்யற மெத்தடே தான் நீ செய்யணும்னு கிடையாது. கணக்கை பொறுத்த வரைக்கும் நான் ஒருத்தர் துணிக்கிற மெத்தட் அதே தான் நீ ஃபாலோ பண்ணணும் கிடையாது. என்னை விட நீ கிளவரா ஃபாஸ்டா கூட போடுற. இப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன்? இத ஃபைன் இங்க என்ன பண்ணிடுறேன்? 100 கேன்சல் பண்ணிடுறேன். இப்ப எனக்கு ஈஸியா 34 80 புரிஞ்சுதா புரியலையா? அப்ப என்னது 3481 பிளஸ் 1. சரியா சாமி? புரியுது அடிமுடியில? அதே மாதிரி அடுத்தது 69 into 69 டக்குன்னு சொல்றேன். 7 49 7 plus 7 14 140 70 into 70 70 plus 70. இது என்ன பண்ணோம்? சப்ட்ராக்ட் பண்ணோம். அப்ப இது என்ன பண்ணிடுறேன்? 8. அப்ப 40ல என்னது 60 47. அப்ப இதனுடைய ஆன்சர் என்ன? 4761 plus 1. சரியாடா கண்ணு? புரியுதா புரியலையா? அதே மாதிரி அடுத்தது 8 8 64 6400 8 plus 8 60 160. உடனே என்ன பண்ணிடுறேன்? ரைட்டா 62 என்னது 40 6241 மறக்க கூடாது. இது சப்ட்ராக்ஷன், இது அடிஷன். நான் என்ன சொன்னேன்? ஆக்சுவலா இங்க 59 தான் வரணும். புரியுதா? என்ன வரணும் நமக்கு? ரைட்டாடா கண்ணு? புரியுதா புரியலையா? அடுத்தது இல்ல 59 இல்ல 159 நான் வரணும் 159. சரி நான் சப்ட்ராக்ட் பண்ணி அதனால அழிச்சது நான் 159. புரியுதா? ஏன் 79 பிளஸ் 8 159 வரணும். அதாவது நான் 160 சப்ட்ராக்ட் பண்ணி 1 ஆட் பண்றேன். ஏன்னா எனக்கு எண்டிங் வித் 0 வந்து ஈஸி. பூஜ்ஜியத்தால முடியக்கூடிய எண்களை வச்சு கணக்கு செய்யறது வந்து ரொம்ப எளிமையா இருக்குது. அதனால அடுத்தது 90 into 90 90 plus 90 எவ்வளவு? 8100 எவ்வளவு? என்ன பண்ணிடுறேன்? ரைட்டா? அப்ப இங்க என்ன வரும்? 7920. புரியுதுங்களா? புரிஞ்சுதா புரியுது? ரைட் அடிக்கண்ணு. அப்ப என்னது 7920. ஒரு மாதிரி டென்ஷன் ஆகக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோ. 100க்கு 100 போகுது 8000. மறுபடியும் இதுல இருந்து என்ன எடுக்கிறேன்? 100 மட்டும் தான் எடுக்கிறேன். அப்ப 7900 இருக்குது. 100ல 80 போச்சுன்னா 20. கால்குலேஷன் வந்து மைண்ட்ல போட்டு பழகு. உனக்கு புரியணும்ன்றதுக்காக போர்ட்ல போடுறேன். ஆக்சுவலா இது என்ன பண்ணா பேனா பென்சில் இல்லாம ஓரலா பழகணும். சரியா? அதே மாதிரி அடுத்தது 100 into 100 100 plus 100 எவ்வளவு அடிக்கண்ணே? 10,000. 100 plus 100 200 எவ்வளவு அடிக்கண்ணே? 200 போது ரைட்டா? இங்க 10,000. அப்ப என்னது 10,000ல இருந்து 9,000. ஒரு 1000ல 200 போச்சுன்னா 800. So 9,800. என்ன அடுத்தது? அப்ப ஆன்சர் என்ன? 9,801. ரைட்டா? ரைட்டா ரைட்லியா? ஏற்கனவே நான் சொல்லி கொடுத்தேன். 91 to 99 ஸ்கொயரிங், 51 to 59, 41 to 49 சொல்லி கொடுத்துருக்கேன். பாருங்க, அந்த லிங்க் எல்லாம் தேடி போய் பாரு. அதனால ஸ்கொயரிங் 2 டிஜிட் நம்பர் வந்து ரொம்ப ஈஸி, ஃபாஸ்டா போட்டலாம். காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து தடுமாற வேண்டிய அவசியமே இல்லை. புரியுதாடி கண்ணுங்களா? ஈஸியா இருந்துச்சா? ரொம்ப வேகமா போயிட்டேனா? பரவாயில்ல, கொஞ்சம் நீ வேகத்தை கத்துக்கோ. ஆனா எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன்ல, புரியுது இல்ல? கன்ஃபியூஸ் ஆயிட்டு 1ல முடியும் போது என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும்.
9ல முடியும் போது சப்ட்ராக்ட். 1ஆல முடியக்கூடிய எண்களுக்கு கூட்டணும், 9ஆல முடியக்கூடிய எண்களுக்கு கழிக்கணும். கடைசியா என்ன பண்ணிக்கணும்? 1 சேர்த்து. சரியா? புரியுதா? வெரி குட்.